அனைவருக்கும் வணக்கம். திருச்செங்கோட்டிலிருந்து நாங்கள் மீராபான் பேசுகிறேன். நான் நாமக்கல் கிழக்கு மாவட்ட மகளிர் அணி தலைவியாக இருக்கேன். என்னை பற்றி தான் காலையிலேருந்து தப்பாக சமூக ஊடகங்களில் மானங்கட்ட திமுக அரசு சித்தரிச்சிட்டு இருக்கு. ஒரு பொண்ணை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். இங்கே ஒரு தப்பு நடக்க இருந்தது. அந்த தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி என் வீட்டில் தெரியப்படுத்தி அங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாருமே வந்து அந்த தப்பை கண்டிச்சு பேசிட்டு இருக்கிறப்ப திமுக கைக்கூலி ஆளுநர் ஒருத்தர் உள்ள இருந்து வீடியோ எடுத்து ரொம்ப தப்பா சித்தரிச்சிட்டு இருக்காங்க. இதை நாங்கள் தலைமையிடத்துல தெரியப்படுத்தியிருக்கோம், தளபதிக்கும் தெரியப்படுத்தியிருக்கோம். ஆனந்த் சாருக்கு கண்டிப்பா பணி நீக்கம் செய்யறதா உறுதி கொடுத்திருக்காங்க. என்ன பண்றது எங்களுக்கு தெரியும். இதை நாங்கள் சட்ட ரீதியா ஃபேஸ் பண்ணிக்கிறோம். தளபதிக்கும் ரீதியா நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிறோம். இது ரொம்ப இந்த வீடியோ வைரல் படுத்த வேணாம். எங்களுக்கும் குடும்ப பிள்ளைங்க எல்லாருமே இருக்கு. தப்பா தயவு செஞ்சு மறுபடியும் ரொம்ப ஷேர் பண்ண வேணாம். எங்களுக்கும் இந்த நடந்த சம்பவத்துக்கும் தளபதிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. திமுக இந்த மாதிரி இழிவான ஒரு அரசியல் பண்ண வேணான்ட்டு ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறோம். உங்க வீட்லயும் குடும்ப பெண்கள் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க. எல்லாத்துக்கும் இந்த நிலைமை உங்களுக்கும் வரும். அதனால தயவு செஞ்சு இந்த விஷயத்தை வந்து ரொம்ப தப்பா சித்தரிக்க வேணாம். தளபதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கண்டிப்பா 2026 தளபதி ஆட்சி அமைப்பாரு. நீங்க இந்த மாதிரி தப்பா சித்தரிச்சாலும் கண்டிப்பா தளபதி ஆட்சி அமைப்பாரு.